ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ரொம்ப நாளா எதிர்பார்த்த மாரி நம்ம கார்த்திய செம மாஸா காட்ட போறாங்க. நம்ம ரேவதி கார்த்திக்கு கீழ வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி தான் அந்த ஆஃபீஸோட எம்டியா இருக்க போகுது. அதே சமயத்துல நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இந்த வாட்டி சாமுண்டீஸ்வரியோட மிரட்டலுக்கெல்லாம் நம்ம கார்த்தி பயப்படுற மாதிரி இல்ல. செம மாஸா வந்து இறங்குறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம ரேவதியா சாமுண்டீஸ்வரி கிட்ட வீட்லயே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால நான் ஏதாவது ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி தடுத்து நிறுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வாட்டி ரேவதி கேட்குற மாதிரி இல்ல. நம்ம ரேவதி ஒரு ஆஃபீஸ்ல போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதுக்காண்டி தயாராயிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம மயில் வாங்கணுமோ சகல கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பரிசகல வீட்டுல நடக்கிறது சரியே இல்ல. சூரியகலான்னு ஒருத்தனோட அண்ணனை கார்த்தின்னு சொல்லி அத்தை ஏமாத்திட்டே இருக்காங்க. ரேவதி வர அதான் கார்த்தின்னு சொல்லி நம்பி 6 மாசத்துல மேரேஜ் பண்ணதுக்கு சம்மதிச்சிட்டா. இப்ப ரேவதி வந்து ஏதோ ஒரு ஆபீஸுக்கு இன்டர்வியூ போறா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம மயில் வாங்க நம்ம கார்த்திகிட்ட சொல்லும் போது கார்த்திய செம மாசா அவ்வளவுதானே, எப்படி இருந்தாலுமே இன்னும் 6 மாசம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்து வந்து கண்டிப்பா மறுபடியும் நானும் அவ்வளோ ஒன்று சேர்ந்து வாழதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் நம்பிக்கையா இருக்காங்க. சரி, ஒரு ஆஃபீஸ் சொன்னீங்களா, அதோட டீட்டெயில் ஏதாவது சொல்லுங்கன்னு நம்ம மயில் வாகனத்திட்ட இருந்து எல்லா டீட்டெயிலையும் நம்ம கார்த்தி வாங்கி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருச்சுமே கார்த்தியோட கம்பெனி ஏதாவது இருக்குமோ, அவனோட எந்த தலையீடுமே அதில் இருக்கக்கூடாது. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பேசாமல் சூரியகலாவை அந்த ஆஃபீஸுக்கு ரேவதி கூட அனுப்பி வைக்கணும். அங்கே யார் எம்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து ரேவதி அந்த இடத்துக்கு அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சூரியகலாவை ரேவதி கூட அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு இன்டர்வியூ நடக்குது. அங்கே நம்ம இளையராஜாவும் வராங்க. இளையராஜாவும் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு தான் ஜாப் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதிக்கு அந்த ஆஃபீஸ்லேயே ஜாப் கிடைச்சிருது. சூரியகலாமா அந்த இடத்துல வந்து உங்கள் எம்டி யார் அப்படின்னு கேட்கும்போது வேற ஒரு எம்டியை பார்க்குறாங்க. சரி, இதில் கண்டிப்பாக கார்த்தி இல்லை, அதனால ரேவதி இங்கே வேலை பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு சூரியகலாவும் நம்பிக்கையாக இருக்காங்க. அதே சமயத்தில் எல்லாரும் போன பிறகு நம்ம கார்த்தி செம மாதம் வந்து அந்த ஆஃபீஸில் வராங்க. அங்கே உள்ளவங்ககிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார், நல்ல வேலை நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல காரியம் செய்திருக்கீங்க அப்படி சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் என்ன சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய கம்பெனியில் உள்ள ஆள், அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கிட்ட கேட்கும்போது நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களும் நம்ம கார்த்திக்கு நன்றி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரேவதியும் வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக சாமுண்டீஸ்வரி கிட்ட எனக்கு நான் நினச்ச மாதிரியே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிருக்குமா, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ராஜராஜனும் ரேவதி கிட்ட எப்படியோ நீ நினச்ச மாதிரி உனக்கு வேலை கிடச்சிருக்கு, நீ சந்தோஷமாக இருந்தால் சரிதாம்மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு எப்படி இருந்தாலுமே ரேவதி வேலைக்கு போகிறது நமக்கு சரியாகவே படலை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கார்த்தியை சந்திச்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட, ரேவதி நான் சொன்னால் நீ கேட்கவே மாட்டியா, எப்படியாவது நீ வந்து இப்படி ஆஃபீஸ் வேலைக்குள்ள தான் போகணும்னு ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, அது என்னோட ஆசை, அதனால வீட்டில் இவ்வளோ நேரம் தான் சும்மாவே இருந்துட்டு இருக்க முடியும், அதனால தான் ஆஃபீஸ் வேலைகளை பார்க்கலன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜராஜனும் எதுக்கு ஈஸ்வரி அவளை போட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்க, அவளுக்கு ஒரு மனமாற்றமாவும் இருக்கும்ல, அவ போயிட்டு வரட்டுன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல ரேவதியும் அடுத்த நாள் சரி எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாள் நான் வேலைக்கு போறேன், நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க காலைல எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம ரேவதி கிளம்பும் போது சாமுண்டீஸ்வரியும் சரி கார்த்தி இங்க சும்மா தானே இருக்கான், அதனால அவனே உன்னை ட்ராப் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம சூரியகலாவோட அண்ணனை வச்சு ரேவதியை ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ண வைக்கிறாங்க. நம்ம ரேவதியை செம்மையாட்டு அந்த ஆஃபீஸில் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. இளையராஜாவும் கூடயே இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக எல்லாருமே பரபரப்பாக வேலை செய்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ஆஃபீஸுக்கு இப்போ ஒரு புது எம்டி வரப்போகிறாங்க அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. யார் அந்த எம்டியாக இருக்கும் தெரியலையே அப்படி கேட்கும்போது நம்ம இளையராஜாவும் ரேவதி தான் ஆரத்தி எடுத்து இதை வந்து வெல்கம் பண்ணணும் அப்படி சொன்ன உடனே ரேவதியும் என்ன நமக்கு கொடுக்குற ஜாபை இப்படி செய்கிறாங்க, சரி எப்படியாவது நல்லபடியாக பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு ரேவதியும் ஆரத்தி தட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம கார்த்தி தான் அந்த இடத்துல வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே எம்டி வந்தாச்சு, எல்லாரும் தயாராகுங்க அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தி பழைய மாதிரி செம மாசா வந்து காரில் இறங்குறாங்க. அப்படியே கோட்டு ஷூட் எல்லாம் போட்டுட்டு செமையாக வந்து இறங்குறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ரேவதிக்கு அந்த கார்த்தியோட முகத்தை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஏதோ ஒரு ஞாபகங்கள் வருது. இருந்தாலும் அந்த ஆஃபீஸோட எம்டின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்கும்போது சரின்னு சொல்லி ஆரத்தை எடுத்து வரவேற்கிறாங்க. நம்ம கார்த்தி தான் இப்போ எம்டியாக இருக்காங்க. கார்த்தியோட
கார்த்தியோட ஆஃபீஸில் தான் நம்ம ரேவதி வேலை பார்க்க போகிறாங்க. நம்ம மயில்வானமும் கார்த்திட்ட என்ன சகல நம்ம நினச்ச மாதிரியே அந்த ஆஃபீஸில் நீங்கள் எம்டி ஆயிட்டீங்க போல், இப்போ ரேவதி உங்கள் கீழே தான் வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் எப்படி இருந்தாலும் அத்தை வந்து இதை சும்மா விட போகிறதில்ல, ஏதாவது ஒரு விஷயம் நோண்டி எப்படி இருந்தாலுமே கண்டுபிடிக்கலாமான்னு பார்ப்பாங்க. என்னை பற்றி ஏதாவது விசாரணை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் அடுத்த திட்டத்தை போட்டாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம கார்த்தி அடிக்கடி ரேவதியை பார்த்துட்டே இருக்காங்க. ரேவதிக்கு ஒரு சந்தேகமாகவே வந்துடுது. எதுக்கு இந்த எம்டி இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இவரை பார்த்த மாதிரி இருக்கா, ஆனால் எங்கே தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கார்த்திங்கிற ஒரு பேரை வச்சுட்டு இப்படி பிஹேவ் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியோட மனசுக்குள்ளே பல சந்தேகங்கள் வந்துட்டு போகுது. அதே மாதிரி ரேவதியும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறத கவனித்த நம்ம சாமுண்டீஸ்வரியும், என்னாச்சு ரேவதி, உன்னோட ஆஃபீஸ் வேலைகள்லாம் எப்படி போச்சு, நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரேவதியும், ஆமாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, புதுசாக ஆஃபீஸில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களோட பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி, என்ன சொல்கிற ரேவதி, யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரோட மனசில் ஒரு சந்தேகம் வந்துடுது. ஒரு சமயம் அந்த கார்த்தி நிஜமாவே ஏதாவது பிளான் பண்ணி அந்த ஆஃபீஸுக்கு வந்திருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் வந்த உடனே சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரேவதியும் சரி என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது சாமுண்டீஸ்வரி அது யாரு என்ன நேம்னு கேட்கும்போது நம்ம ரேவதியும் அது ஏதோ கார்த்திங்கிற பேருன்னு சொன்னாங்க. அப்படி கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கண்டிப்பாக இது அந்த டிரைவர் பையலோட வேலையாக தான் இருக்கும், அந்த கார்த்தி தான் வேணும்னு சொல்லிட்டு ரேவதியோட மனசை மாற்றணும்னு இந்த மாதிரி செய்திருப்பான். இதை நம்ம விட்டு வைக்கவே கூடாது. அந்த ரேவதி வந்து இந்த ஆஃபீஸில் வேலை செய்யவும் கூடாது, எப்படியாவது அவரோட எம்டி யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி களத்தில் இறங்குறாங்க. சூரியகலாவை கூட்டிகிட்டு வந்து, என்ன சூரியகலா, நான் உன்னை வந்து எதுக்கு அனுப்பி வச்சேன், அந்த கார்த்திக்கும் இந்த ஆஃபீஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத விசாரணை பண்ணணும்னு சொன்னேன்ல, அது ஏதாவது பண்ணியா, அது எதுவும் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த ரேவதி அந்த ஆஃபீஸில் சேர்ந்துட்டாள் அப்படின்னு கேட்கும்போது சூரியகலாவை, என்ன சொல்கிறீங்க அத்தை, நான் எல்லாமே விசாரணை பண்ணி பார்த்தாச்சு, அந்த கார்த்திக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, நீங்கள் எதை பற்றி பேசுறீங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும், இல்லை ரேவதி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக கார்த்தி தான் அவளோட எம்டியாக இருப்பானு சந்தேகம் வருது, எனக்கு ஏதோ ரேவதி வந்து இந்த ஆஃபீஸுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரேவதியை கட்டாயப்படுத்தி ஆஃபீஸுக்கு போகாதுன்னு சொல்லும்போது ரேவதியும், என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் தான் எவ்வளோ ஆசையாக இந்த ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நீ வந்து இப்படி பண்ணாத அப்படி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறத கேட்குற மாதிரில எப்படி இருந்தாலுமே ஆஃபீஸ்க்கு போவேன்னு சொல்லிடுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் அது எந்த கார்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே வந்து பார்க்குறாங்க. செம மாசா கார்த்தி வேற ஒரு ஆளை மாற்றி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் நம்ம கார்த்தி தான் அந்த எம்டிங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வராதுன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இனி நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து ஒரே இடத்துல ஆஃபீஸில் வேலை பார்க்க போகிறாங்க. அந்த டைம்லலாம் எப்படியாவது நம்ம ரேவதிக்கு ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தியோட ஞாபகம் வந்துட்டு போகுதுன்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம கார்த்தியை வந்து சாமுண்டீஸ்வரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரேவதியோட கண்ணு முன்னாடி நீ வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரிக்கு எப்போவுமே மதிப்பு கொடுப்பாங்க. இந்த வாட்டி சாமுண்டீஸ்வரி எதிர்த்து நம்ம ரேவதிக்காக களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம்.